Hello friends, welcome to Sharlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்காக நான் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கார்ட்போர்ட் ஷீட் இல்லை அப்படின்னா பழைய நோட் புக்கில் இருக்க அட்டை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரில் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணோன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது அட்டை யூஸ் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த அட்டையை வந்து கோன் ஷேப்பில் உருட்டியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ நான் இதை கம் போட்டு ஒட்டிக்கிறேன். கோன் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, இதோட அடிப்பக்கத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எந்த இடத்த நான் கட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு மார்க்கரில் வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ நான் வரைஞ்சிட்டேன், கட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் கட் பண்ணியாச்சு. இப்போ இது கீழே நல்லா நிற்குது. ஓகே, இப்போ வந்து மரத்துக்கு இலைகள் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒரு ஸ்கேல் அளவாக வச்சு டபுளாக மடக்கிக்கோங்க. டபுளாக மடக்கி கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறத விட பார்த்தா புரியும் எப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ டபுளாக மடக்கிட்டேன். இந்த அச்சை வச்சு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும், டபுளாக மடக்கி. இதே மாதிரி நான் எல்லா ஷீட்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மடக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் டபுளாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண இந்த ஷீட்ஸை வந்து ஒரு பீஸையும் ஓப்பன் சைடில் வச்சு இந்த மாதிரி குட்டி சிசர் யூஸ் பண்ணி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். க்ளோஸ்டு சைடில் கட் பண்ணக்கூடாது, ஓப்பன் சைடில் தான் நீட்டாக கட் பண்ணணும். ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ எல்லா ஷீட்ஸும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ண ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். நீங்களும் இந்த மாதிரி கை வச்சு பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேகமாக பண்ணிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கையில் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணோன்னா ஒரே சைடு வந்து நம்மளுக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். இலை எப்படி மடங்கி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பேப்பரும் மடங்கி வரும் நம்மளுக்கு. அதுக்காக ஸ்கேல் வச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் நான் பண்ணிக்கிறேன். 2 சைடும் நம்ம நீட்டாக கட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அது 2 சைடும் மடக்கிறது வந்து ஒரே சைடு மடங்கின மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் உள்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ 2 சைடும் அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மடங்கி இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே தெரியும் உங்களுக்கு. சென்டரில் ஒரு கோடு மாதிரி தெரியுதா? அந்த கோட்டில் மடக்கக்கூடாது. இந்த நடுவில் இருக்க கோட்டுக்கு 1 சென்டிமீட்டர் மேலே எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கணும். நான் மடக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, 2 ஷீட்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் மேலே வச்சு மடக்கணும்னா 2 ஷீட் யூஸ் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ஒரே ஷீட்லேயே ஸ்டெப் மாதிரி கிடைக்கும், 2 லீஃப் வச்ச மாதிரி. அதுக்காக தான் இந்த நம்மளுக்கு பேப்பர் கம்மியாக தேவைப்படும். அதுக்காக அதிக பேப்பர் தேவைப்படாது. இப்போ நான் மடக்கிட்டேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்டெப் மாதிரி இருக்கா, அந்த லீஃப் மாதிரி மடக்குனது ஸ்டெப் மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரியே இப்படி 2ஆக வச்சோன்னா 2 ஷீட் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம 1 இன்ச் மேலே அதான் 1 சென்டிமீட்டர் வச்சு மடக்கணும்னா இந்த 2 ஷீட் வைக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த ஒரே ஷீட் வந்துடும். அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி பண்ணால் அழகாக இருக்கும். நான் அதே மாதிரி இன்னொரு ஷீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணலன்னா இதுலேயே வந்து நான் இன்னொரு மாதிரி மடக்கி காமிக்கிறேன். இப்படி கூட நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இது இந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டபுளாக நான் சொன்ன மாதிரி மடக்கிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி டபுளாக இருக்கிறதே பிடிச்சிருக்கனால நான் மற்ற ஷீட்ஸையும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ண அந்த கார்ட்போர்டில் கோன் மாதிரி பண்ணோம்ல, அதை சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டை இந்த கோனை சுற்றி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த ஒரு ஷீட்டை வந்து கோனை சுற்றி ஃபுல்லாக ஒட்ட முடியல, வேறு ஒரு ஷீட்டில் இருந்து பாதி எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கலாம் ஒரு ரவுண்டுக்கு.
காலியாக இருந்த இடத்துல இந்த ஷீட்டை ஒட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ரோவாக ஒட்டிக்கலாம். கீழே ஒட்டினதுக்கு மேலே வர மாதிரி அதுக்கு அடுத்து ஒட்டுற ஷீட்டை ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாத்தையும் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இது இன்னும் நம்ம டெக்கரேட் வேறு பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து இலையெல்லாம் ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நிற்கிறதுக்காக தண்டு ரெடி பண்ணோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேப்பர் கப் இல்லைனா கார்போர்டை வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மரத்துக்கு அந்த ரவுண்ட் ஷேப் எவ்வளோ இருக்கோ அந்த ஷேப்புக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கால் மாதிரி நிற்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் காலியாக இருந்த ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி எந்த பாட்டிலும் இல்லைனா ஃபெவிகால் பாட்டில் காலியாக இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் மண் ஏதாவது போட்டுக்கலாம். என்கிட்ட மண்ணெல்லாம் இல்லாதனால அரிசி கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மூடியை ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும்ல அந்த மரத்தோட தண்டு, அதுக்காக. இப்போது இந்த மூடிக்கு மேலேயும் கொஞ்சம் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கப்போடு சேர்த்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி பாட்டில் இல்லைனா டானிக் பாட்டில் ஏதாவது, இல்லைனா தைலம் டப்பா, இல்லைனா குச்சி, அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக ப்ரௌன் கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பாட்டிலை சுற்றி இந்த பேப்பரை வந்து கவர் பண்ண போகிறேன். க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெவிகால் பாட்டில் காலியாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அது யூஸ் பண்ணோன்னா ட்ரீ பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். என்கிட்ட லென்த்தாக அந்த மாதிரி வேறு எந்த பாட்டிலும் இல்லை, அதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெவிகால் பாட்டில், கம் பாட்டில் காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரை வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ இது மேல் பக்கமாக இருக்கிறத வந்து சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கம் போட்டு அது ஒன்றுத்தையும் மடக்கி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ மரமும் ரெடி, மரத்தோட தண்டும் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம பேப்பர் தானே சுற்றி ஒட்டியிருக்கோம். கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது சுருங்கி ஒரு மாதிரி மரத்தோட டெக்ஸ்டர் மாதிரி கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக கை வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கப் காலியாக இருக்கனால கொஞ்சம் வெயிட்டாக தெரியணுன்றதுக்காக ஒரு வேஸ்ட் பேப்பரை கசக்கி அது உள்ளே போட்டு ஒட்டிக்கிறேன். மேலே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த மரத்தை தூக்கி இந்த கப் மேலே ஒட்ட போகிறோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். ஓகே, இப்போ மரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் பால்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்ச், பிங்க், எல்லோ, இந்த மாதிரி சூப்பரான கலர்ஸில் மட்டும் செலக்டிவாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கலர் பால்ஸை வந்து அங்கங்கே ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ கலர் பால்ஸ் மரம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. கலர் பால்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்க கலர் பேப்பர்ஸை வந்து பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பஞ்சிங் பண்ணிவிட்டு அதை அங்கங்கே ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ மரம் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு இப்போ அழகாக இருக்குது. ஃபுல்லாக மரத்தை பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மரத்துக்கு மேலே ஒரு ஸ்டார் மாதிரி வைப்பாங்கள்ல, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் குட்டியாக ஸ்டார் செஞ்சு வச்சுருக்கேன். அது எந்த பேக்ரவுண்டில் பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது. அதுக்காக ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்லேயும் நான் வைக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் கூட கட் பண்ணி மேலே வச்சுக்கலாம் ஸ்டார் மாதிரி. இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி வந்து நான் கலர் பால்ஸை வந்து ஒரே கலர் ஆரஞ்சு கலரில் ஊசி நூலில் கோத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தா கூட உங்கள் வீட்டில் அந்த செயின்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் பால்ஸை வந்து ஊசி நூலில் கோத்து நீங்கள் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.